ஆய்வு செய்யும் பொழுது பேருந்து வேகமாக இயக்குனதுனால வளைவில் அந்த வாகன ஓட்டுநர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேரிட்டதாக தான் நாங்கள் எங்களுடைய ஆய்வில் உறுதி பண்ணியிருக்கோம். இத்தனை பெண்டை கிராஸ் பண்ணிட்டாரு. அந்த பெண்டில் ஏதோ என்ன சந்தர்ப்பம்னு தெரியல, அவர் தன்னுடைய கவனத்தை சிதறடிச்சதுனால வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தான் விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ மலைப்பாதையில் வாகனத்தை ஓட்டும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டுனா கண்டிப்பாக இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் தவிர்த்திடலாம். இன்னொன்று வேகம் எல்லா இடங்கள்லையும் ஏற்காடுல இருந்து இறங்கும் பொழுது மலைப்பாதை வளைவுகளில் 20 கிலோமீட்டர் வேகமும் மற்ற இடங்களில் 30 கிலோமீட்டர் வேகமும் சொல்லிட்டு எச்சரிக்கை பலகை நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வேகத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கியர்ல அந்த வாகனம் இந்த மலையை ஏறுதோ அதே கியர்ல இறங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விபத்து நேரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. சார், பேருந்துல பயணிச்சு சொன்னாங்க சார். இப்போ இதனால அந்த விபத்து எப்படி சார் அவர் கட்டுப்பாட்டை இழந்து எப்படி இதானுச்சு? ரைட், இந்த மாதிரி ஆக்சல் கட் ஆயிருச்சுன்னு சொன்னதுனால இங்கேயே நாங்கள் வாகனத்தை ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணிட்டு அதாவது அதனுடைய புல் அண்ட் புஷ்ஷர் டயர்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேரிங்கை திருப்பினா வீல் திரும்புறதுக்கு உண்டான லிங்கேஜஸ் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். அதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆக்சில சேசிஸோட இணைக்கிறது ஸ்ப்ரிங் பிராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆக்சில சேசிஸோட இணைக்கிற அந்த ஸ்ப்ரிங் பிராக்கெட்ஸ் முன்னால 4 பின்னால 4 எல்லாமே அதனுடைய பொசிஷன்ல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, வாகனத்தில் எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கறத நாங்க கண்டுகிட்டோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எங்களால் மேற்கொண்ட ஆய்வின்படி வாகன ஓட்டுநர் அந்த இடத்துல வேகத்தை குறைச்சி கட்டுப்பாடோட வந்திருந்தா விபத்து நிகழ்ந்திருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இப்போ ஏற்காடு மலைப்பாதையில் நிறைய வாகனங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஓட்டுநர்களை என்ன விதமான அறிவுறுத்தல் கொடுக்க போறோம், என்ன அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போறோம்? ரொம்ப சுலபம். வண்டி எந்த கியர்ல ஏறுதோ அந்த கியர்ல இறங்கினா கண்டிப்பா விபத்து நடக்காது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் எல்லாம் பெரும்பாலும் இதர மாவட்டங்கள் இதர மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க சொந்த வாகனங்கள் வர்றாங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸி கேப் அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் வராங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இது சேலம் ஏற்காடு ரெகுலரா ஓடிட்டு இருக்க வாகனம் தான். அதனால இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் பெரும்பாலும் எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. அதே மாதிரி டிரைவருக்கு இந்த சாலை பழக்கமான ஒன்று தான். அதனால சாலையிலேயோ வாகனத்திலேயோ எந்தவித குறைபாடும் இல்லை அப்படிங்கறத எங்களுடைய ஆய்வுல நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஓட்டுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? அடுத்த அந்த பஸ் ஓட்டுநர் கண்டிப்பா விபத்து ஏற்படுத்தின ஓட்டுநர் மேல கண்டிப்பா மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. வாகன உரிமையாளர் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணாதான் நடவடிக்கை முடியும். அது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கோ அதை எடுப்போம்.